அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு முக்கிய கிரகமான குரு பகவான் தனது சொந்த ராசியான மீன ராசியை விட்டு மேச ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அதுவும் மேச ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சூரியன் புதனோடு இணைகிறாரு. இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விருச்சிக ராசினருக்கு உங்களுடைய ராசிக்கு இதுவரை 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு சென்று அமரப்போவதால பொதுவாக இந்த ராசிக்கும் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு விசேஷமான ஒன்று அல்ல என்றாலும், உங்களது ராசிக்கு தன பாக்கிய அதிபதியான குரு பகவான் தனது வீடுகளான தனுசு மீன ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இதனால் ஏகப்பட்ட சுப சம்பவங்கள் நடக்க தாங்க போகுது விருச்சிக ராசினியர்களுக்கு. மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி தருணத்தில் உங்களுடைய ராசிக்கான கிரக நிலைகள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கடந்த சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாரு. இது அதிர்ஷ்டகரமான ஒரு சனியா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நிலையோடு 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகு கூட்டணியும் இவர்களோடு குரு பகவானும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 8இல் ராசிநாதனான செவ்வாயும் 12ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருக்க நிலையோடு இந்த குரு பயிற்சி தொடங்கி இருக்குது விருச்சிக ராசியினருக்கு. ஆக உங்களுக்கான நன்மைகள் அனைத்தும் இனிமேல் மறைமுகமாக தாங்க நடக்கும். மறைந்த குரு நிறைந்த தனத்தை கொடுப்பார், மறைமுக வருமானத்தை ஏற்படுத்துவாரு, சேமிப்புகளை உயர்த்துவாரு. ஆனாலும் இடையிடையே பண வரவுக்கு கொஞ்சம் தாமதம் உண்டாகுங்க. பெரிய தொகை சவாலானதுங்க, சின்ன தொகையை கொடுப்பாரு. குறிப்பாக விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய கையில் உள்ள சின்ன தொகை கரைந்தவுடன் பெரிய தொகையை கைகளுக்கு கொடுத்து வருவாரு. சில நேரம் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகளை ஏற்படுத்தி சிலர் ஆனாலும் பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக இவர் இப்போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டாலும் இவர் பார்க்க போகின்ற இடங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், 12ஆம் இடம், குடும்பஸ்தானம், அதாவது தனஸ்தானம். எனவே இந்த இடங்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்துவாருங்க. குடும்ப அமைதியாக இரட்டிப்பாக்குவாரு. குடும்பத்தார் யாரிடமும் சச்சரவுகளை கருத்து வேறுபாடுகளை உண்டாக்க மாட்டாருங்க. உறவுகளால் சகாய மேன்மைகளை அதிகரிப்பாரு. அதே தருணம் வாரிசுகள் உங்களது கட்டளைகளை மீறலாங்க. எதிர்காலத்து சொல்லிக்கொண்டு 21ஆம் தேதியிலிருந்து முடிவுக்கு வந்துவிட இருக்குங்க. அதன் பிறகு தேவை அதிகமாக அத்தியாவசியமான கடமை விஷயங்கள் நல்லபடியாக பூர்த்தியாகுங்க. போட்டி, எதிர்ப்பு, எதிரி விஷயங்களிலிருந்து மீண்டு வரலாங்க. பிறர் பொறாமைப்படும்படியான வாழ்க்கை வசதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கடன் கட்டுக்குள் இருக்குங்க. புதிய கடன்கள் வாங்குவதற்கு தயக்கம் ஏற்படும். இருந்தாலும் வெற்றி பெரிய உதவி கடனாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பது எந்த வகையிலும் மறுக்கப்படவில்லை. விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக ஆரோக்கிய தொந்தரவுகள் எதையும் குரு பகவான் ஏற்படுத்த மாட்டார் என்றாலும், உடல் நலில், வயிறு பாதகத்தில் ஏதேனும் தொந்தரவு, செரிமான கோளாறு, குடல் பிரச்சனை போன்றவைகளை ஏற்படுத்தக்கூடுங்க. அதனால் பெரிய மருத்துவ விரயங்களுக்கு ஆளாகிவிட மாட்டாருங்க. அவை இளம் வயது வாரிசுகள் எதிர்கால நலன் குறித்த நடவடிக்கைகளில் 65% தான் சாதகங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இடையிடையே அலைச்சல்கள், அலைக்கழிப்பு, சின்ன சின்ன பயணங்கள், காரிய தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களது தொகை இந்த குரு பயிற்சியாகி 5 மாதம் முடிவதற்குள்ளாக கைக்கு வர இருக்கு. அதே நேரம் கடன், கண்ணி, கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, நாணய சமாச்சாரங்களில் மற்ற பிற பண நடவடிக்கைகளில் விழிப்பாக செயல்பட வேண்டும். யாரிடம் புதிய ஜாமீன், சிபாரிசு என்றபடி இறங்கி விடக்கூடாதுங்க. பழைய வழக்குகளில் வழக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதிய வழக்கு சின்னதாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. காரணம் அர்த்தாஷ்டம சனியினால் ஆரம்பமாகி இருக்குது. ஏற்படக்கூடிய விரயங்கள் உபயோகரமாகவே இருக்குங்க.
குறிப்பாக புதிய இடம் வாங்குதல், வீடை சீரமைத்துதல், மனை நிலன்புலன் அமைத்து கொள்ளுதல் என்றபடியான பல முன்னேற்ற வாழ்வை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. விருச்சிக ராசி சேர்ந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக தொழில், வியாபாரம், நிர்வாகம், பெரிய முதலீடு விஷயங்கள் சீராக நடந்து கொண்டிருக்குங்க. அகலக்கால் திட்டங்களை போடாமல் பழைய நிர்வாகத்தை சீரமைப்பது குறித்த நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுங்க. தொழில் கடன் அதிகரிக்காது, அப்படியே அதிகரித்தாலும் உடனுக்குடன் தீர்வு கிடைத்து விடுங்க. இளம் பால திருமண கனவு நிறைவேறுவதில் சற்றே தாமதம் ஏற்படுங்க. வருகின்ற ஆவணி மாதம் நிறைவேர்ந்துவிடும். இளம் தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கவலை வருகின்ற புரட்டாசி மாதத்திற்கு பிறகு இளம் தம்பதியர்களுடைய புத்திர பாக்கிய இயக்கம் கவலை வருகின்ற புரட்டாசி மாதம் தான் தீர இருக்குதுங்க. புதுமண தம்பதிகளுக்கு கருச்சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்து பயணம் ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்க்க வேண்டுங்க. ஓய்வு அதிகரித்தால் சம்பந்தப்பட்ட விலங்கம் பங்கு பங்காளி பிரச்சனை, கோர்ட், போலீஸ் ரீதியான சிரமங்கள் போன்றவைகளுக்கெல்லாம் வருகின்ற புரட்டாசி மாதம் முதல் வாரம் முதல் 2ஆம் பாதம் வரை எண்ணற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. விருச்சிக ராசி சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் 2வது வாரத்திலிருந்து எதிர்பாராத நன்மைகள், கடுமையான பிரச்சனைகள், திடீர் பணத்தொகை ஆதாயம், சேமிப்புகளால் இரட்டை லாபங்கள், வாரிசுகளால் மன மகிழ்ச்சி என்றபடி தொடர இருக்குது. விருச்சிக ராசி சேர்ந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி தொடங்கி 3.5 மாதங்கள் கடந்த பிறகு ஏகப்பட்ட சுப பலன்களும் எதிர்கால உயர்வு அத்தனை ஏற்பட்டு இந்த குரு பகவான் பயிற்சியின் தொடர்ந்து இருக்கும் 53 தினங்கள் எனிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாள வேண்டுங்க. புதிய திட்டங்கள், நண்பர்களிடம் விழிப்புடன் இருப்பது அவசியமானதாக அமைஞ்சிருக்குது. ராசி சேர்ந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்ட விஷயங்கள் நேர்த்தியாக முடிய இருக்குதுங்க. காசு வரவுகள் தடை ஏற்படாது. உத்தியோக தொழில் மேன்மைகள் அதிகரிக்குங்க. வசதி பெருக்கும். நினைத்த இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாங்க. இருப்பிட மாற்றமும் ஏற்பட இருக்குது. அயலூர், அயல் தேச உத்தியோக தொழில், வியாபார, பட்ஜெட் சம்பந்தமான விஷயங்கள்ல இறங்கி விடலாங்க. எதிர்காலமாக இருக்கின்ற உத்தியோகம் எளிதாக அமையுங்க. விருச்சிக ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியான வேலை பளு, சிரமங்கள் அதிகரிக்கலாங்க. வாரிசுகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் தாமதம் ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் போராட வேண்டி இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர்கல்வி உபகரணங்களை அடைப்பதில் தாமதம் ஏற்படலாங்க. இந்த நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் கூடுதல் நன்மைகளை செய்யலாங்க. உத்தியோகம் ஸ்தானத்தில் பரபரப்பால் உண்டாக்குவார். அதிகாரத்தில் சில நேரம் எதிர்பாராத நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காருங்க. ராசி சேர்ந்த விவசாயிகளுக்கு மகசூல் பெருகினாலும் உற்பத்தி செலவு கொஞ்சம் கூடுதலாகுங்க. சொந்த நிலபலன்களை அடமானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குது. அதற்கு பிறகு பெரிய மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ராசி சேர்ந்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அதிகப்படியாக கிடைத்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய கொஞ்சம் வருமானம், புகழ் மந்தமாக தாங்க இருக்கும். கொஞ்சம் பொறுமை அவசியமானதாக அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசி சேர்ந்த நேயர்களுக்கு இந்த பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானுக்கு பிரீத்தி பரிகாரம் செய்து வழிபடுங்க. வெள்ளிக்கிழமைகளில் நவ கிரகங்களை வலம் வந்து தரிசித்துக்கோங்க.